ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ட்ரெயினில் அவர் டிக்கெட்டை தொலைச்ச அந்த கதையை பில்லி கிரஹாம் தன்னுடைய 93வது பிறந்தநாள் அந்த விழாவில் அவர் கலந்து கொள்ளும்போது சொன்னார். அவர் பார்க்கின்சன் நோயில் அவதிப்பட்டு கொண்டிருந்ததினால் அவரால் அந்த விழாவிற்கு வருகை தர இயலாத சூழ்நிலை. ஆனாலும் எல்லாரும் ரொம்ப அவருடைய உறவுகள், மனைவி, மக்கள்லாம் கூப்பிட்டதுனால அவர் வந்தார். அப்போ அந்த இடத்துல அந்த விழாவிற்கு வரும்போது ஒரு புதிய ஒரு கோட் சூட் அதை வாங்கி அதை அணிந்து கொண்டு அங்கே வந்து நின்று இந்த கதையை சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, இந்த கோட் சூட்டை நான் எதுக்கு வாங்கினேன்னா, நான் மரித்த பின்பு எனக்கு இதை உடுத்துவிக்க வேண்டும், அடக்கம் பண்ணும்போது இந்த கோட் சூட்டில் தான் நான் வந்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று என் பிள்ளைகளுக்கும் என் உறவுகளுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த நாளில் வரும்போது, நான் இறந்து விட்டேன் என்ற செய்தியை கேட்டு வரும்போது அங்கே என்னை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோட்டு ஞாபகம் வரக்கூடாது, நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அவருக்கு தான் எங்கே செல்கிறேன் என்பது தெரியாது என்று சொன்னார். ஆனால் எனக்கு நான் பில்லி கிரஹாம் என்பதும் தெரியும், நான் எங்கே போவேன் என்பதும் தெரியும். நிச்சயமாக மரித்த பின்பு நான் கடவுளிடம் சென்று சேர்வேன், பரலோகத்திற்கு செல்வேன் என்பதை நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை நான் அணிந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னதாகவும், கடைசியில் அவர் எப்படி அந்த பேச்சை முடிக்கிறாருன்னா, லைஃப் வித்தவுட் காட் இஸ் அன்ஷார்பன் பென்சில், இட் ஹேஸ் நோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஒரு பென்சில், கூர்மையாக்காத ஒரு பென்சிலை போல தான் கடவுள் இல்லாத வாழ்வு. ஆகையால் அதில் வந்து என்னென்னா, அந்த புள்ளி முனை, அந்த நோக்கம், அந்த கூர்மை அது இல்லை என்ற அர்த்தம். நம் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை என்று சொல்வதை மிக அழகாக சொன்னார். நாம் கடவுளோடு உறவாடி அவரோடு இருந்தால், மரித்தால் நாம் எங்கே செல்வோம் என்பதை நம்மால் நிச்சயித்து கொள்ள முடியும். அதற்கு தேவை நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவை ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நமக்கு தேவை பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல். அது இருந்தால் நாம் முக்தி என்று சொல்லக்கூடிய பரலோகத்திற்கு செல்வோம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.